உங்க அப்பாவை காணன்னு சொன்னாங்க. உங்க அப்பாவை காணா? அப்பாவை காணாம இருக்கட்டும், செங்கல்பட்டு நீதிமன்றத்துல ஒரு அம்மா கணவனை காணான்னு தேடிட்டு இருக்கிறாங்களாம். அதே மாதிரி 2 பசங்கப்பா நிஜமாவே அப்பாவை காணான்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த அப்பா எங்க பாத்தீங்க? கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சாவான். மக்கள் பணத்தை தொட மாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் சும்மாவே விட மாட்டோம். அப்ப என்ன பண்ணுவீங்க? எங்க கட்சியில நாங்களே சேர்த்துப்போம். நண்பா, உனக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு தாத்தா ஒரு சின்ன பையனா, இந்த குட்டி ஸ்டோரியும் பார்த்து தான் சொல்லுவீங்களா? அப்படிதான் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த தாத்தா என்ன கேட்டாராம், எங்கப்பா உங்க அப்பாவை காணா, இங்கதான் இங்க இருந்தாரு, அப்பாவை காணா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. கலாய்ச்சாராமா. அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைஞ்சு சட்டமன்றத்துக்குள்ள வரல அப்படி சொல்லி கலாய்க்க வரீங்க. இதுவே இங்க மக்களுக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. பாஜகவை கடுமையா எதிர்த்த மம்தா பானர்ஜி அவங்களுடைய கட்சியும் தோல்வி அடையுது. மம்தா பானர்ஜியால எம்எல்ஏவே ஆக முடியல. பாஜகவை இன்னும் கடுமையா எதிர்த்த திமுக அவங்களுடைய கட்சியும் தோல்வி அடையுது. கட்சியுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் எம்எல்ஏ ஆக முடியல. இதுவே இங்க மக்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்குது. தமிழ் சினிமா டைலாக் எல்லாம் பேசி ஆட்சிக்கு வந்த உங்களால அதே தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய புதுச்சேரியில உங்களால ஜெயிக்க முடியல. அங்க பாஜக கூட்டணி வெற்றி அடைறாங்க. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு டவுட் வருது. ஆனா ஒண்ணு ப்ரோ, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால சட்டமன்றத்துக்குள்ள அவரால் வர முடியல, ஓகே. ஆனா அவர் மக்கள் மன்றத்துல இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாரு. அவர் இந்த 5 வருஷ ஆட்சியில என்னெல்லாம் நலத்திட்டங்கள் செஞ்சாரோ, மக்களுக்கான சாதனைகள் என்னெல்லாம் செஞ்சாரோ, அது அடுத்த 5 வருஷத்துக்கு இல்ல, அடுத்த தலைமுறை வரைக்கும் மக்கள் மறக்க மாட்டாங்க. அந்த அப்பா எங்கேயும் போல இங்கதான் இருக்கிறாரு. ஆனா கொடுமையை பாருங்க, ஒரு அம்மா கணவனை காணான்னு செங்கல்பட்டு நீதிமன்றத்தை தேடிட்டு கிடக்குறாங்க. 2 பசங்க நிஜமாவே அப்பாவை காணான்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறானுங்க. ஆனா அந்த அப்பா நடிகை கூட பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லி அந்த நடிகை இப்பதான் பதிவு போட்டிருக்கிறாங்க. சரி கொடுப்பா, அதெல்லாம் கிண்டாத. உங்க முன்னாடி பண்றதுக்காக நான் ஒரு ஆக்ஷன் ஒன்று வச்சிருக்கிறேன். ஆக்ஷனா? அது என்னப்பா? இப்ப பண்றேன் பாரு. சட்டமன்றத்துல ஒரு பொறுப்புல இருக்கவங்க பண்ற காரியத்தை பாருங்க. உங்களெல்லாம் பத்தி தான் அந்த காலத்துல துருக்கியில ஒரு பழமொழி எழுதுறாங்கப்பா. எங்களை பத்தியா? ஆமா. என்ன எழுதுறாங்க? ஒரு கோமாளி அரண்மனைக்கு சென்றால் அவன் அரசனாகி விட மாட்டான், அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாகி விடும்.